கடன் வாங்குறாரு. என்னதான் தொழில் பாயினாலும் கையில பிச்சை காசு இருக்குள்ள வச்சு வச்சு குடும்பம் நடத்தலாமே. சார் அதான் சார், இந்த கதையே அந்த ஒரு 10 மாசம் அவங்க பிரெக்னெண்டா இருந்ததுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற 10 மாசம் தான், அதுக்குள்ள இருக்கிற சாகசங்கள் தான் நாங்க எடுத்துக்கிட்டது. அதுல நீ உண்மையாலுமே என்னன்னா இது எங்க பல பேர் லைஃப்ல நடந்ததுதான். காசே இல்ல, உண்மையாலுமே காசே இல்லாத சூழல்ல எப்படி லைஃபை ரன் பண்ணிட்டு இருந்தோங்கிறதா அதுக்குள்ள இருக்க சாகசமே. கடன் வாங்குறது, அங்கிருந்து சுத்தி கொடுக்கறது, ஒரு 6 மாசம் தொழில் பண்றது, அது கொஞ்சம் நல்லா போறது, அப்புறம் இது வர்றது, அது மாதிரி நாங்க உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்க பண்ணிருக்கோம். லைஃபுக்கு அதாவது நீ சொல்ற மாதிரி நாங்க லைஃபையே ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதுனால லைஃபுக்கு லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு அதே தான் சார் நான் சொல்ல வரணும் உங்களுக்கு. இல்லண்ணா இல்லண்ணா சொல்லு. இல்ல சார், நீங்க ஆக்சுவலா கதாநாயகம் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில இருந்து அந்த வேலை அவனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலைறான். அதுக்கான காட்சிகள் படத்துல இருக்கு. 2வது, அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செய்யலான்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க. அப்ப அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்யறேன், நானே சொந்தமா ஒரு ஃபிளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்றான். ஆனா குடும்பத்துலதான் அவனை நிர்பந்திக்கிறாங்க. இல்ல வேண்டாம், அது விளங்கல, நீ பேக்கரி நடத்து, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான். ஒரு மனுஷன் அவன் விரும்பின தொழில அவன் செய்ய முடியல. ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாவே படத்துல இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ. இல்ல ஆமா சார், இதுல ஒரிஜினலா ஏன் ஸ்டோரி, ரைட் ஸ்டோரி, ப்ரொடியூசர் ஸ்டோரி, எல்லாத்தோட ஸ்டோரி வந்திருக்கு. அது கற்பனை சார். அது ஆன்லைன்ல மாற்றுறது தமிழ்நாட்டு இளைஞர்கள். இல்ல சார், நான் உங்களுக்கு அது கேரண்டி. அண்ணே நீங்க வாங்கினது இல்ல, நீங்க போன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன்.